அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் யுத்தத்தை விட இந்த 6 சீட்டுக்கான யுத்தம் தான் பெரிய அளவுல பஞ்சாயத்த கிளப்பிட்டு இருக்கு. அறிவாலயத்திலயும் சரி, இந்த பக்கம் எம்ஜிஆர் மாளிகை அதிமுக அலுவலகத்திலும் சரி. 6 ராஜ்யசபா சீட்டு அதுக்கான தேர்தல் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல பலரும் இந்த ரேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. போதாததற்கு எங்களுக்கும் ஒரு சீட்ட கொடுங்க, பங்க கொடுங்க அப்படின்னு கூட்டணி கட்சியினரும் குஸ்தியில இறங்கியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த ரேஸ்ல இருக்காங்க? இதை எப்படி சமாளிக்கிறாரு மு.க. ஸ்டாலினும், எடப்பாடி பழனிசாமியும்? பல விஷயங்கள் இருக்கு. இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். யார் அந்த நால்வர்? ராஜ்யசபா ரேஸ் தலைவலியில் திமுக. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பரபரப்பை விட மார்ச் 16ஆம் தேதி நடக்க இருக்கின்ற ராஜ்யசபா சீட்டுக்கான ரேஸ் தான் பெரிய பரபரப்பை உருவாக்கிட்டு இருக்குங்க. அகில இந்திய அளவில் 10 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 37 எம்பிக்களுடைய பதவிக்காலம் ஏப்ரல் மாசத்துல முடியுது. நம்முடைய தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திருச்சி சிவா, திருமதி கனிமொழி என்.வி.என். சோமு, திரு அந்தியூர் செல்வராஜ், திரு என்.ஆர். இளங்கோ, திரு தம்பிதுரை, திரு ஜி.கே. வாசன், இந்த 6 மாநிலங்களவை எம்பிக்களுடைய பதவிக்காலம் ஏப்ரல் மாசத்துல முடியுது. இதை ஒட்டித்தான் பிப்ரவரி 26ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்யணும். மார்ச் 16ஆம் தேதி தேர்தலும் நடக்க இருக்குங்க. இதுல திமுகவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 4 சீட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நாளை ஒட்டித்தான் பெரிய ரேஸே அறிவாலயத்துக்குள்ளாரையும் ஓடிக்கொண்டிருக்குங்க. சரி, இந்த ரேஸ்ல முந்திக் கொண்டிருப்பவர்கள் யார், போட்டி போட்டு கொண்டிருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்லயே இருக்கிறவங்க திருமதி கனிமொழி என்.வி.என். சோமுங்க. அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மாநிலங்களவையில கடந்த 2022ஆம் ஆண்டிலேயே கிட்டத்தட்ட 136 புள்ளிகளோடு முதலிடமும் பிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வருகை பதிவேடும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 84%ங்க. மாநிலங்களவையில அவங்களுடைய செயல்பாடுகளும் சிறப்பா இருந்தது அப்படின்னு அறிவாலயத்துடைய குட் புக்லயே இடம் பிடிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கடந்த ஆண்டு சனாதனம், சமதர்மம் அப்படின்னு அதை ஒட்டி அவங்க பேசிய விஷயங்களும், அவங்க விவாதங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டதும் தொடர்ந்து ஒரு பேசுபொருளாகவும் இருந்திருக்கு. இவை எல்லாம் கடந்து அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம், திமுக தொடங்கிய காலகட்டத்தில் ஐவர் குழுவினர் இருந்தாங்க இல்லையா, அதுல முக்கியமான திரு என்.வி. நடராசன் ஐயா அவங்களுடைய குடும்ப பின்னணியை கொண்டவங்க தான் கனிமொழி. ஸோ அந்த பின்னணி பிளஸ் அவங்களுடைய செயல்பாடு இதெல்லாமே லிஸ்ட்ல அவங்களுடைய பெயரை முன்னணியில வச்சிருக்கு. அதே நேரத்துல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவுல இந்த முறை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு திமுக தலைமை யோசிச்சிருக்காங்க. இப்ப கூட பார்த்தோம்னா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற தலைப்புல பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து வீடு வீடாக பரப்புரை செய்யுங்க அப்படின்னும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவரு கட்டளையும் போட்டிருக்காரு. இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம், இடைக்கால பட்ஜெட் ஆகட்டும், பெண்கள் வாக்குகளை தீவிரமா கவனிக்கிறாங்க. அப்ப பெண்கள் வாக்குகள் கிடைக்கணும்னா இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவுல பெண்கள் வேட்பாளரையும் நியமிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்குறப்ப தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கனிமொழி அவங்களுடைய பார்வையும் இருக்கு. இங்க வேளச்சேரி தொகுதி இல்லைன்னா மயிலாப்பூர் தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு டாக் இருக்குங்க. ஏற்கனவே கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் தியாகராய நகர் தொகுதியில் அவங்க போட்டியிட்டு வெறும் 3155 வாக்குகள்ல வெற்றி வாய்ப்பையும் இழந்தாங்க. அந்த தேர்தலில் பாஜக சார்பாக திரு ராஜா அவர்கள், அரசியல் அனுபவம் இருக்கிறவர், அவர் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 19,000 வாக்குகள் வாங்கியதும் ஓட்டு பிரிஞ்சு இங்க வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. அதே நேரத்தில் சிலர் இன்னும் வேகமா செயல்படாததும் உழைக்காததும் கூட நூலிலையில வெற்றி வாய்ப்பை பறிக்க காரணமாகிடுச்சு அப்படின்லாம் அப்போ ஒரு டாக் இருந்தது. தலைமை வரைக்கும் அந்த விஷயங்கள்லாம் போனது. சரி, இப்ப வேளச்சேரி அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் வேளச்சேரி, விருகம்பாக்கம் போன்ற தொகுதிகளில் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் போட்டியிடலாம் அப்படின்னு ஒரு டாக் இருந்துட்டு இருக்கு. அப்ப விஜய் அவருக்கு எதிராக பெண் வேட்பாளரை நிறுத்தலாம் அப்படின்னு திமுக சைட்ல, ஏன்னா பெண்கள் வாக்குகளை விஜய் கவர் பண்றப்ப இங்க ஒரு வலிமையான பெண் வேட்பாளர் அப்படிங்கிற ஒருத்தங்களை நிறுத்தினா அது அவங்கள சமாளிக்க வசதியா இருக்கும். அதே போல இவங்க எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மருத்துவர், அது மட்டும் இல்லாம அந்த குடும்ப பாரம்பரியம், இவை எல்லாமே ஒரு டஃப் ஃபைட்டா மாறும். ஏற்கனவே வேளச்சேரி இந்த பகுதிகளில் வேலை பார்த்திருக்கிறது. இது எல்லாமே சேர்ந்து விஜய் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு பல விஷயங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. எல்லாமே
ஒரு அலசலாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கு அறிவாலயத்தை சுத்தி. இப்போதைக்கு ராஜ்யசபா சீட் ரேஸ்ல ஒருத்தர் கொள்கை ரீதியாக அங்க போய் பேசுறதுக்கு சரியானவங்க வேணும், பெண்கள் பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பெயர் திருமதி கனிமொழியுடைய பெயரா இருக்குங்க. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா திருச்சி சிவா. அவர் இந்த முறை அந்த சீட்டை வாங்கிடுவாரு அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஏற்கனவே அவர் பலமுறை எம்பியா இருந்திருக்காரு அப்படின்னும், அதனால இந்த முறை புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. மூன்றாவதாக எடுத்துக்கிட்டோம்னா என்ஆர் இளங்கோ. அவரு மூத்த வழக்கறிஞர். திமுகவுக்காக பல வழக்குகள்ல சிறப்பா செயல்பட்டிருக்காரு. அதே நேரத்துல அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் இந்த முறை சட்டமன்ற தேர்தல் போலாம் அப்படின்னு கவனிச்சிட்டு இருக்காங்க. அண்ணா நகர் தொகுதி அப்படி இல்லைன்னா சோழிங்கநல்லூர் தொகுதி அப்படின்னு அதை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ராஜ்யசபால அங்க டெல்லியில பணியாற்றியதை விட இங்க தமிழ்நாட்டுல பணியாற்றணும், வெற்றி அடைஞ்சு மறுபடியும் ஆட்சி அமைச்சா மினிஸ்டர் பதவியும் கிடைக்கலாம், சட்டத்துறை போன்று அப்படி சில பல கணக்குகளும் அவங்களுடைய டீமுக்கும் ஓடிக்கொண்டிருக்குங்க. இதற்கடுத்து அந்தியூர் செல்வராஜ், அவரை பொறுத்த வரைக்கும் அவருமே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவங்க டீமும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அங்க அவினாஷி அந்த தொகுதி கிடைச்சதுன்னா வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சட்டமன்ற தேர்தலை ஒட்டியே காய் நகர்த்திட்டு இருக்காங்க. சரி, இப்படி இவங்க மறுபடியும் அங்க போட்டி போடலின்னா வேற யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல்லா, அவரு ராஜ்யசபா சீட்டை குறிவைக்கிறாரு அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேற்கு மண்டலத்துல இருந்தும் குறிப்பா கோவையில இருந்தும் அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு 2 பெண்கள் அவங்களுக்கும் இந்த ராஜ்யசபா சீட் ஒதுக்கலாமா அப்படின்னும் அந்த ஒரு ஆலோசனையும் ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப கோவையில தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை இழந்துகிட்டு இருக்கு திமுக. இந்த முறை வெற்றி அடைஞ்சே தீரணும். அப்ப கோவையில இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி டெல்லிக்கு அவங்கள அனுப்பி வச்சா அது கோவை மக்களை குளிர வச்ச மாதிரி இருக்கும். கோடையில அந்த வாக்குகள் திமுக பக்கம் வரும் அப்படின்னும் முதலமைச்சர் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி ரேஸ்ல பலர் இருக்க, இளைஞரணி சார்ந்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டாக் ஓடுது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கோட்டாவும் இருக்கு இல்லையா? அப்படி பார்த்தோம்னா தூத்துக்குடி ஜோயல் அவருடைய பெயரும் முன்னிலையில இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை என்றாலும் இளைஞரணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே தீரணும் அப்படின்னும் அந்த ரேஸ்ல அவங்களும் ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காங்க. இதுல இப்பவே ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்துங்க என்கிற டீலோடு கூட்டணியையும் உறுதிப்படுத்தியிருக்கு தேமுதிக. இந்த பின்னணியில மதியமே நம்ம ஒரு ஷார்ட்ஸா போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்படி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரேஸை விட இந்த ராஜ்யசபா சீட் ரேஸ் தான் அனல் மூட்டி கொண்டிருக்குங்க திமுகக்குள்ளாரையே அப்படிங்கிறாங்க அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கின்ற திமுக உடன்பிறப்புகள் சோர்சஸ். எடப்பாடிக்கு குடைச்சல் தரும் அன்புமணி, டிடிவி 6 ராஜ்யசபா சீட்ல பார்த்தோம்னா இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் பவரை ஒட்டி அதிமுகவுக்கு 2 சீட்டுகள் வர வாய்ப்புகள் இருக்குங்க. அதுல தம்பிதுரை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், முக்கியமானவர், அவரே ஒரு சீட்டு அதிமுகவே எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல கூட்டணி கட்சியினரும் இப்ப இருந்து எதிர்பார்ப்புகளை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஜி.கே. வாசன் அவருடைய பதவி காலமும் முடியறதால மறுபடியும் அவரையே தொடர வைக்கணும் அப்படின்னும் அவங்க சைட்ல இருந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு நெருக்கமான உறவுல இருக்காரு ஜி.கே. வாசன். ஸோ வேற மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மாநிலங்கள்ல பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல ராஜ்யசபா தேர்தல் வருது. ஸோ அங்க இருந்து அந்த பிரதிநிதித்துவம் படி ஜி.கே. வாசனுக்கு வேணா மறுபடியும் ராஜ்யசபா சீட் கொடுத்துடலாம். ஸோ அந்த இங்க அதிமுக கோட்டால வர அந்த எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டை வேற யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை ஓடிக்கொண்டிருக்குங்க. அப்படி பார்த்தோம்னா இங்க டிடிவி தினகரன் அமமுக பொதுச் செயலாளர், அவர் இந்த முறை நான் தேர்தலில் போட்டி போடலை, என் பார்ட்டி தான் போட்டி போடுது, கூட்டணிக்கு ஆதரவு தரோம் என்டிஏக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால அவரு ராஜ்யசபா சீட்டையும் குறிவைக்கிறாரோ அப்படின்னும் அந்த வட்டாரங்கள்ல இருந்து ஒரு டாக் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பாமகவுடைய தலைவர் அன்புமணி அவரு இப்போ கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே அவருக்கு அதிமுக கோட்டாவிலேயே ராஜ்யசபா சீட் அப்ப கொடுக்கப்பட்டது. இப்ப அவங்களும் ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு டீல்ல பேசியிருக்காங்க. அந்த ஒத்த சீட்டை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அன்புமணி அவங்களுடைய தரப்புங்க. இதுல அறிவாலயனோட தான் நினைவுக்கு வருது, காங்கிரஸ் கட்சியோ இப்ப ஆட்சியில் பங்கு அதிக சட்டமன்ற தொகுதிகள்னு குடைச்சல்களை கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? சில தலைவர்கள் டெல்லி மேலிடம் அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுங்க அப்படின்னும் திமுகவுக்கு அவங்க குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்லயே எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்னும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பொறுங்கப்பா,
இன்னும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பஞ்சாயத்தே முடியல, இதுல வேற பங்கு கேட்குறீங்க அப்படின்னு அறிவாலயத்துல இருந்து கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதே நேரத்துல இங்க அப்படியே எம்ஜிஆர் மாளிகை பக்கம் வந்தோம்னா அதிமுக சைட்ல இந்த முறை தேர்தல்ல அமோகமாக வெற்றி அடைஞ்சு ஆட்சி பொறுப்புக்கு அதிமுக வரும். அப்படி வர்றப்ப அதிக அளவுல ராஜ்யசபா சீட்டுகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அடுத்த ராஜ்யசபா தேர்தல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் நாங்க பங்கு கொடுக்கிறோம். இப்போதைக்கு இந்த 2 சீட்டையும் அதிமுகவே எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னும் சில விஷயங்கள் கூட்டணி கட்சிகள்கிட்ட பகிரப்பட்டு கொண்டிருக்கு எடப்பாடி அவருடைய தரப்புல. இப்படியாகத்தான் மாஜி மந்திரிகளோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் சோர்சஸ்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க. திமுக அதிமுக 2 கட்சிக்குள்ளாரையும் இந்த 6 சீட்டு பஞ்சாயத்து ஒரு பெரிய யுத்தமாவே வெடிச்சிட்டு இருக்கு. எப்படி சமாளிக்க போறாங்க திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண நம்முடைய உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.